Hi friends, welcome back to Lucid Nanba. நான் ஹேமந்த். இந்த வருஷம் RRBல NTPC எக்ஸாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி எக்ஸாம் வரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் இயர் வந்திருக்கு. ஏற்கனவே RRB JE பற்றியும் RRB ALP எக்ஸாம்ஸ் பற்றியும், இந்த JEனா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் லோகோ பைலட், அப்புறம் புக் ஸ்டடி மெட்டீரியலை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரியை பற்றி அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த ஜாப் நேச்சரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Subscribe now and press the bell icon. Never miss an update. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது யாருன்னா மிஸ்டர் மருது பாண்டியன். சதர்ன் ரயில்வே திருச்சி டிவிஷனில் பட்டுக்கோட்டை, இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 7 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரும் ஒரு சின்ன பொசிஷனில் ஜாயின் பண்ணி எக்ஸாம் எழுதி ஒரு அதிகாரியாக வந்திருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ண போகிறதுக்கு. இவர்கிட்ட தான் NTPC எக்ஸாமை பற்றி சிலபஸ் எப்படி என்னென்ன சிலபஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த எக்ஸாமோட வியூ. இவரும் இருக்கிற பொசிஷன் வந்து இந்த NTPC எக்ஸாமுக்கான கேட்டகரி தான். சீக்கிரமே இவர் ஒரு அதிகாரியாக கூட பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ NTPC ப்ரிப்பரேஷனை, இப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ப்ரிப்பரேஷனை. ஆனால் NTPC எழுதி RRB வரணும்னு, RRB எக்ஸாம் எழுதி உள்ளே வரணுங்கிறது ஆசை இருக்குது. NTPCயை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இது வந்து TNPC மாதிரி ஒரு NTPC. நம்ம TNPC எழுதிட்டு இருக்கோம். நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து TNPC எழுதிட்டு இருக்காங்க. இது TNPC மாதிரி ஒரு போட்டித் தேர்வு தான். இது கல்லூரியில் எல்லாமே நம்ம வந்து ஒரு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டு ஒரு டிகிரியை முடிச்சு வருவோம். நம்ம போட்டித் தேர்வுன்னு வரக்குள்ள பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வு கல்லூரி தேர்வுக்கு ஒரு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரி தேர்வில் வந்து எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம். ஆனால் போட்டித் தேர்வில் வந்து 100 பேர்னா அதில் 1,00,000 பேர் எழுதுவாங்க. 1,00,000 பேர்ல 100 பேர் தான் நம்மளுக்கு எடுப்பாங்க. அதனால போட்டித் தேர்வுனாலே போட்டி அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் அதிகமாக இருக்கணும். இது TNPC மாதிரி ஒரு தேர்வு தான். இதுல சில வித்தியாசங்கள் மட்டும் தான் இருக்கு. நம்ம TNPCல வந்து தமிழ் கேட்பாங்க, NTPCல தமிழ் இருக்காது. அது பொது அறிவு, கணக்கு, ரீசனிங் அப்படி இருக்கும். எந்த தேர்வா இருந்தாலும் நம்ம முதல்ல வந்து NTPCயோ இல்லை TNPCயோ எந்த தேர்வா இருந்தாலும் முதல்ல வந்து கேள்வித்தாள்களை பார்க்கணும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு கல்லூரி தேர்வுனா நமக்கு அந்த கல்லூரி விடைத்தாள்களை பார்ப்போம். இப்போ அது வந்து நம்ம போட்டித் தேர்வுக்கு NTPC போட்டித் தேர்வுன்ற முதல்ல இதுக்கு முன்னாடி அந்த பலகட்ட தேர்வு நடந்திருக்கும். அந்த தேர்வுல கேள்வித்தாள்களை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர். இது எந்த போட்டித் தேர்வா இருந்தாலும் அடிப்படை இதுதான். அந்த கேள்வித்தாள்களை பார்த்து என்னென்ன கேள்விகள் கேட்கறாங்க, என்ன பேட்டர்ன் இருக்கு. இப்ப ரயில்வே பொறுத்த வரைக்கும் ரயில்வேனாலே ஒரு 100 கொஸ்டின் 90 நிமிஷம், இதான் பேட்டர்ன். இது எந்த ரயில்வேல வந்து நிறைய 10ஆம் வகுப்பு படித்தவர்களுக்கு தேர்வு இருக்கு, டிகிரி படித்தவர்களுக்கு தேர்வு இருக்கு, RPF இருக்கு, இந்த மாதிரி பலகட்ட தேர்வு இருக்கு. NTPCன்றது +2 குவாலிஃபிகேஷன் டிகிரி, 2 முடிச்சவங்க மட்டும் தான் NTPC. ஓகே, இதான் எனக்கு டவுட் இருக்கு. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரின்னு சொல்றாங்க. இது டெக்னிக்கல் ஜாப் கிடையாது. இப்போ 12th படிச்சவங்களே இதெல்லாம் சொல்றாங்க. வெறும் 12th வச்சுக்கிட்டு வரலாமா? கண்டிப்பா வரலாம். டெக்னிக்கல்னா இன்ஜினியரிங் அந்த மாதிரி டெக்னிக்கல் அதான் சொல்லுவாங்க. ITI, இந்த லோகோ பைலட் எல்லாம் டெக்னிக்கல் சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கல்னா இந்த டிக்கெட் கொடுக்கறது, ஸ்டேஷன் மாஸ்டர், அப்புறம் டைபிஸ்ட், இந்த மாதிரி கிளர்க்கு, இந்த மாதிரி தான் வந்து நான் டெக்னிக்கல் சொல்லுவாங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. இதுல வந்து +2 இல்ல டிப்ளமோ, இது ரெண்டுமே எலிஜிபிள் தான். இந்த 2 கேட்டகரி வச்சுட்டு நம்ம கமர்ஷியல் கிளர்க்காவோ இல்ல TTR ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினராவோ, இந்த மாதிரி +2 இல்ல டிப்ளமோ படிச்சிருந்தா இந்த 2 குவாலிஃபிகேஷன் வச்சு இந்த மாதிரி NTPCல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு டிகிரி கேட்டகரி, ஒன்னு +2 கேட்டகரி. இப்ப 2க்குமே தனித்தனியா கேட்டிருக்காங்க. கடந்த முறை பாத்தீங்கன்னா வந்து NTPC பொதுவா போட்டு +2 டிகிரி எல்லாத்துக்கும் ஒன்னா போட்டிருந்தாங்க. ஆனா இந்த முறை +2 இல்ல டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் வந்து தனியா NTPC ஆகும், பட்டப்படிப்பு முடிச்சவங்களுக்கு தனியா NTPC போட்டாங்க. இல்ல பட்டப்படிப்பு முடிச்சவங்களுக்கு குட்ஸ் கார்டு, டைபிஸ்ட், சீனியர் டைபிஸ்ட், சீனியர் டிக்கெட் கிளர்க்கு, கமர்ஷியல் கிளர்க்கு சொல்லுவாங்க டிக்கெட் கொடுக்கறது, அது ஸ்டேஷன் மாஸ்டர். இதான் அதுல டிகிரி கொடுத்ததுல அதிகமா இதான் கவர் ஆகும் டிகிரில. ஓகே ப்ரோ, இப்போ NTPCக்கு இப்போ இத்தனை போஸ்ட் சொல்லியிருக்கீங்க. குட்ஸ் கார்டு சொல்லியிருக்கீங்க, இப்போ அதை ட்ரெயின் மேனேஜர்னு மாத்திருக்காங்க. ஆமா, இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர், டிக்கெட் கிளர்க், இந்த கமர்ஷியல் கிளர்க் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. TTRன்னு சொல்லுவாங்கல்ல, டிராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர். இப்போ எல்லாத்துக்கும் NTPC எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ண போறோம். எல்லாத்துக்கும் சிலபஸ் காமன் சிலபஸா இல்ல டிஃபரெண்ட் சிலபஸா?
நம்ம ரயில்வே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். 100 கொஸ்டின் வந்து 40 கொஸ்டின் வந்து ஜிகே ஜெனரல் அவேர்னஸ் வரும். ஓகே. அதுல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ல வந்து ரீசனிங் தனியா ஒரு 30 மார்க் வரும், ஆப்டிடியூட் தனியா 30 மார்க் வரும். இது நம்ம வந்து போலீஸ் தேர்வு எழுதுறாங்க தமிழ்நாட்டுல, போலீஸ் தேர்வு, எஸ்ஐ தேர்வு, அதை விட சிமிலரா இருக்கும் இந்த மேக்ஸ் ரீசனிங்லாம். அது ஒரு 30 வரும். 100 கொஸ்டின். எந்த ரயில்வேல வந்து எல்லா தேர்வுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 40 மார்க் ஜெனரல் அவேர்னஸ், 30 மார்க் ரீசனிங், 30 மார்க் வந்து ஆப்டிடியூட் வரும். இதுதான் பேட்டர்ன். அதிகபட்சம் போனீங்கன்னா 120 சில கேள்விகள் வந்து CBT 1, CBT 2 இந்த தேர்வு ஃபுல்லாவே வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாம்னால CBT 1, CBT 2 நடக்கும். சில கட்டங்கள் அடுத்த கட்டங்கள் CBT 2ல வந்து 120 மதிப்பெண்கள் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா வந்து 50 இதுல 40 மீதி சிலபஸ் ஒண்ணுதான். CBT 1, CBT 2 இப்ப சிலபஸ் ஒண்ணுதான். CBT 2னா கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமா இருக்கு. 35 வரும். 70 இதுல 50 வரும். ஜெனரல் அவேர்னஸ் வந்து 50 ஆகும். ரீசனிங் 35, ஆப்டிடியூட் 35. இப்படிதான் வேரி ஆகும். மத்தபடி பாத்தீங்கன்னா வந்து ரயில்வே பொறுத்தவரைக்கும் ஜெனரலா 100 கொஸ்டின் 90 நிமிஷம். அதுல 40 ஜெனரல் அவேர்னஸ், 30 ரீசனிங், 30 ஆப்டிடியூட். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மட். இது பல லெவல் 1ல அப்படிதான் இருக்கும். NTPC அப்படிதான் இருக்கு. CBT 2, NTPC CBT 1, CBT 2 இருக்கு. எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கடின தன்மை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் CBT 2ல. மற்றபடி சிலபஸ் எல்லாத்துமே ஒண்ணுதான். ஓகே ஓகே ப்ரோ. இப்போ ப்ரிப்பரேஷன் டெக்னிக் இது எப்படி நம்ம எப்படி கொண்டு போறது? அதான் நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. என்னதான் பார்த்தாலும் நமக்கு மைண்டு ஒரு அளவுக்கு மேல திங்க் பண்ண முடியலையே. எனக்கு என்னால முடியல. அதை நான் மற்றவங்களும் சொல்லலை, எனக்கே சொல்றேன். அதையே பண்ணி அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ப்ரிப்பரேஷன் டெக்னிக் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல பொதுவாவே நிறைய பேர் கேட்கற கேள்வி உண்டு, ப்ரிப்பரேஷன் எப்படி இது பண்றது? ஏன்னா வந்து TNPC பாத்தீங்கன்னா வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும். 6ஆவதுல 12 வரைக்கும் படிப்பாங்க. நம்ம ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கடினமா கிடையாது. சில பேர் வந்து TNPC படிக்கிற அந்த மாநில அரசு பாட புத்தகங்கள் படிக்கிற மாதிரி NCERT புத்தகங்கள் படிக்கணும் கேட்பாங்க. அது எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. எந்த தேர்வு எடுத்தாலும் முதல்ல வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அது ஒரு 10 செட்டு இல்ல 10 வருட கேள்வித்தாளை நல்லா பார்க்கணும். அதுல பாத்துட்டு எந்த தீம் முதல்ல கண்டுபிடிக்கணும். நீங்க எதுல இருந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க, முதல்ல வந்து எந்த சப்ஜெக்ட்ல இருந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க அப்படின்றத பாக்கணும். அடுத்து வந்து ஒரு சப்ஜெக்ட்ல வந்து எங்க இருந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க, அதை நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ண உங்களுக்கு எதுல இருந்து அதிகமா கேள்வி கேட்கறாங்க அதை படிக்கணும். உதாரணமா வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில அதிகமா கேட்பாங்க. பிசிக்ஸ் எடுத்துட்டாலே யூனிட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்து ஃபைண்ட் பண்ணணும் எதுல இருந்து கேள்வி அதிகமா கேட்கறாங்க. அந்த சப்ஜெக்ட மட்டும் நீங்க கூகுள்ல படிச்சா கூட போதும், இல்ல NCERT புத்தகங்கள் படிக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு GK புக், பொதுவா ஒரு GK புக் வாங்கி லூசன் சொல்லுவாங்க, அந்த லூசன் புக்ல ரயில்வேக்காக ஸ்பெஷலா போடப்பட்டது, அதுல எல்லாத்தையுமே கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி டெக்னிக் தான் நீங்க பயன்படுத்தணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அதுல மூலியமா கேள்விகள் வந்து எந்தெந்த டாபிக் கேட்கறாங்க, எந்த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சு அதை மட்டும் நீங்க கவர் பண்ணி படிக்கணும். தனியா ஒரு நோட் போட்டு எழுதி அந்த சப்ஜெக்ட தான் படிக்கணும். நீங்க வந்து இதுக்காக 6ஆவதுல 12 வரைக்கும் NCERT புக்கை படிக்கணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க படிக்கலாம். உங்களுக்கு ஒரு வருஷம் நீங்க ப்ரிப்பரேஷன் டெக்னிக் இருந்தா நீங்க அந்த மாதிரி பொறுமையா படிச்சு ஒரு நோட் போட்டு எழுதி அந்த தீம் பேஸ்ட் படிக்கணும். நீங்க இல்ல நீங்க வந்து ஒரே ஜெனரல் நாலேஜ் புக் வேணும், எனக்கு வந்து ரயில்வே ஃபுல்லா கவர் பண்ணணும்னா லூசன் இருக்கு, தமிழ்ல வந்து சுரேஷ் IAS அகாடமி, ரயில்வேக்குன்னு புத்தகம் போட்டுருக்காங்க. இந்த மாதிரி போகணும். தீம் பேஸ்டு தயாரிச்சு அந்த தீம் பேஸ்ல உள்ள டாபிக்ஸ் வந்து நீங்க எங்க வேணாலும் படிக்கலாம். நீங்க அதை எங்கேருந்து கவர் பண்ணாலும், ஜியோகிராபினா ஒரு நகரத்தோட பிங்க் சிட்டினா ஜெய்ப்பூர், இந்த மாதிரி அந்த நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அதை வச்சே நீங்க டாபிக்கை சூஸ் பண்ணி ஏதோ ஒரு புக்ல படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் ஓகே, கொஸ்டின் பேட்டர்ன் ஓகே, சிலபஸ் எல்லாம் ஓகே. இப்போ எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங். அந்த நெகட்டிவ் மார்க்கிங் எப்படி அனாலிசிஸ் பண்றது? இப்போ 100 கொஸ்டின் இருக்கு. ரயில்வேயோட நெகட்டிவ் மார்க்கிங் வந்து 1/3, 1/3 பார்த்தீங்கன்னா 0.33 மார்க். இப்போ அந்த எப்படி நெகட்டிவ் மார்க்கிங் அப்ரோச் பண்றது? நம்ம எல்லாருமே நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா TNPSல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால வந்து எளிமையா இருக்கும். எல்லா கொஸ்டினும் 200னா 200 அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம ரயில்வே பொறுத்த வரைக்கும் 100 கேள்விகள், இதுல வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. இதுதான் நம்மளோட வந்து யாரு வேலையில போறாங்க, இந்த கட் ஆஃப் முடிவு பண்றது வந்து 0.1, 0.25 இப்படி இதுல கூட கட் ஆஃப் மிஸ் ஆகும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி அணுக முடியும்னா நிறைய தேர்வுகள் எழுதணும். நிறைய தேர்வுகள் மூலியமா தான் எதுல நம்ம தப்பு பண்றோம் அதை கண்டுபிடிக்க முடியும். நிறைய தேர்வுகள் எழுதி பார்த்து எதுல தப்பு பண்றோமோ அதை குறைக்கணும். இல்ல எதை ஒரு நெகட்டிவ் மார்க் அதிகமா போகுதுன்னா வந்து அட்டன் பண்ற கேள்விகளை குறைக்கணும். இது பயிற்சியின் மூலியமா மட்டும்தான் அந்த நெகட்டிவ் மார்க்கை நம்ம சரி பண்ண முடியும். TNPSC எழுதுறவங்க அதே மனநிலையில போய் ரயில்வே எழுதுனாங்கன்னா நெகட்டிவ் மார்க் அவங்களை வந்து
அவங்களுக்கு அது வந்து ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆயிடும். அப்படி உள்ளவங்க நிறைய தேர்வுகள் எழுதணும். அவங்க வந்து நெகட்டிவ் மார்க் கம்மி பண்ணணும். எத்தனை கேள்விகள் எழுதணும்னு அவங்க வந்து பல கட்ட தேர்வு எதிர்பார்க்கல. ஓகே. ஒருத்தவங்க 80 கொஸ்டின் அடிச்சாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல மதிப்பெண் வருது, அப்ப 80 அடிக்கணும். இல்ல அவங்க 10 கஸ்ல போட்டாங்க, அப்ப நல்லா வருது. இந்த மாதிரி பல கட்ட பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணி தேர்வு எழுதுக்குள்ளே 3 கட்டங்களா எழுதணும். முதல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேள்வி அணுகுறாங்கன்னா 100 கொஸ்டின் ஃபுல்லா பாத்துடணும். தெரிஞ்ச கேள்விகள் மட்டும் அட்டன் பண்ணிடணும். அடுத்து வந்து 50% மட்டும் தெரியும். 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் மட்டும் தெரியும். அப்ப அடுத்த கட்டங்கள்ல 2 ஆப்ஷன்ல வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். அடுத்த 3ஆம் கட்டங்கள்ல ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ண முடியும். அதுல வந்து 3ஆம் கட்டமா அணுகணும். இப்படி வந்து தேர்வு அணுகுக்குள்ளே 3 கட்டங்களா அணுகணும். நம்ம எல்லா கேள்விகளும் நேரத்தை வந்து கடத்தக்கூடாது. இப்படிலாம் அணுகக்குள்ள நெகட்டிவா அடிக்கிறது குறையும், ஒரு எஃபெக்டிவா அடிக்க முடியும். முக்கியமா பயிற்சி தான், ப்ராக்டிஸ். ஒன்லி கொஸ்டின் இப்போ அவைலபிள் சிலபஸ் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஆப் நிறைய இருக்கு. இந்த ஆலிவ் போர்டுன்னு ஒரு புக், டெஸ்ட் புக் இருக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதுலயே நமக்கு தெரிஞ்சிடும்ல. கோச்சிங் போலாமா இல்ல நம்மளே செல்ஃபா படிக்கலாமா? கோச்சிங் அவங்கவுங்க அதாவது வந்து இந்த தேர்வு நிறைய பேர் வந்து பல கட்ட தேர்வுக்கு வந்து அவங்க எதிர்கொண்டிருப்பாங்க. நிறைய டிஎன்பிசி எதிர்ப்பாங்க, எஸ்எஸ்சி எதிர்ப்பாங்க, பல தேர்வுகள் அணுகிருப்பாங்க. அவங்க வந்து இந்த பியூஎஸ் பார்த்து சப்ஜெக்ட் அனலைசிஸ் பண்ணி நிறைய ஒரு டெஸ்ட் ஒரு பயிற்சி பண்ணாலே போதும், டெஸ்ட் போட்டாலே போதும். ஆனா வந்து இப்ப ஃப்ரெஷ்ஷா வராங்க, எனக்கு ரயில்வே வேணும்ன்றவங்க ஏதாவது ஒரு பயிற்சி நிறுவனத்துல சேர்றது ரொம்ப நல்லது. புதுசா வர்றவங்க, காலேஜ் முடிச்சு வர்றவங்க, மத்தபடி ஏற்கனவே ஒரு 5 வருஷம் 2 வருஷம் படிக்கிறவங்க படிக்க தேவையில்ல. இதை பொறுத்தவரை மேக்ஸ் தான். மேக்ஸ்ல நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நம்ம நிறைய மேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா இந்த ரயில்வே தேர்வு ரொம்ப எளிது. இது சிமுலேட்டர் போலீஸ் எக்ஸாம் தான். இது பயிற்சி வந்து அவங்கவுங்கள பொறுத்தது. புதுசா வர்றவங்க ஒரு பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்ல நண்பர்களோ இல்ல ஸ்டேஷன் மாஸ்டரோ அந்த ஊர்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி இது பயிற்சி அவசியமே கிடையாது. சொல்லி கொடுப்பாங்க, ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கிறது இல்லையா? நிறைய வட இந்தியர்கள் அவங்களும் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய இருக்காங்க. பட் எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கிறது இல்லை. ஓகே ப்ரோ, இந்த என்டிபிசி ப்ரிப்பரேஷன் பத்தி ஒரு இதுல ஃபைனல் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்ககிட்ட கேட்க போறேன். இந்த வேலைக்கு ஒரு மித்து இருக்குங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மித்து இருக்கு. மித்துன்னு சொல்லும் போதே நான் எதை கேட்க போறேங்கிறது உங்களுக்கு தெரியும். எதை கேட்பேன் சொல்லுங்க. இல்ல, நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்குமே நிறைய ரயில்வே பத்தி நிறைய மித்து இருக்கு. முதல் மித்து வந்து பீகார்ல கொண்டு போட்டுருவான், டெல்லியில கொண்டு போட்டுருவான், நம்ம ஊர்ல இருக்க முடியாது. ஏன் போனா என்ன போட்டா என்ன, அந்த ஊர்ல கவர்மெண்ட் தானே பாத்துக்க போகுது. அது முதல் பெரிய மித்து. ரெண்டாவது மித்து, ஹிந்தில எக்ஸாம் இருக்கும், எனக்கு ஹிந்தி தெரியாது, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. அது ரெண்டாவது மித்து. மிகப்பெரிய ஒரு மித்து. மூணாவது மித்து இருக்கு, இது வந்து பணம் கொடுத்தா தான் கிடைக்கும். அதான் நான் எதிர்பார்த்தது இதுதான். இப்ப இந்த வேலைக்கு பணம் எதுவும் கொடுத்தீங்களா? யாருக்கிட்ட எவ்வளவு கொடுத்தீங்க? இது பணம் கொடுத்து வர்றதா உடனே வந்துடலாம். அது நீங்க தேர்வு இப்ப கல்லூரி முடிச்ச உடனே பணம் கொடுத்து வந்துடலாம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மாதிரி நிறைய என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இது வரைக்கும் 4 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் பாத்திருக்கேன். எல்லாமே போலி தான். இதை பாத்தீங்கன்னா சாதாரணமானவன், ரயில் நிலையத்துல நான் கிள்ளைன்னு ஒரு ரயில் நிலையத்தை ஒர்க் பண்ணேன். ஒரு பையன் சாதாரணமா சிதம்பரம் பக்கத்துல தானே, ஆமா, பிச்சாவரம் போற வழியில இருக்கும். சாதாரண நிலையில வந்து ஒரு பையன் இப்ப தாம்பரத்துல ஒர்க் பண்றான். இப்ப இந்த லெவல் 1 எக்ஸாம் எழுதி. இது வந்து எல்லாருக்குமே ஒரு அந்த தேர்வை பத்தி தெரியாதவங்க தான் அப்படி சொல்றாங்க. அதாவது மக்கள் தப்பு சொல்ல முடியாது. நம்ம அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் இதுதான். அரசாங்க வேலைனாலே பணம்ன்ற ஒரு மித்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பரவி கிடக்கு. எந்த பேரண்ட்ஸா இருந்தாலுமே வந்து நான் 10 லட்சம் கூட கொடுக்குறேன்ப்பா, எனக்கு ஒரு வேலை தான் சொல்லு, எனக்கு பாக்குறவங்களும் அதான் கேட்பாங்க, பசங்களும் அதான் கேட்பாங்க. ஆனா அதுல வந்து இது வரைக்கும் நான் சந்திச்சதுல 12 ஆண்டுகள் நான் ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரையும் பணம் கொடுத்து வந்தவங்க நான் பார்த்தது இல்ல. எல்லாம் படிச்சு மெரிட்ல தான் வந்திருக்காங்க. இது ஃபுல்லாவே எக்ஸாம்லாம் வந்து எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்டா நடக்குது. நீங்க வந்து ஹால் டிக்கெட், நம்ம கைரேகை வச்சு எக்ஸாம் நடக்குது. எல்லாமே முழுக்க எல்லாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இல்ல. எல்லாம் சாதாரண தேர்வு. இதெல்லாம் நம்ம வந்து 12 வருடம் பள்ளிக்கூடத்துல படிக்கிறோம், 3 வருடம் கல்லூரியில படிக்கிறோம். இப்ப எல்லாருமே மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. சாதாரண 10ஆம் வகுப்பு கணக்கு தான் அதுல கேக்குறாங்க. இது வந்து எளிமையான தேர்வு. இது டிஎன்பிஎஸ்சி விட மிக எளிமையான தேர்வு இது. ஓகே ப்ரோ, இப்போ ப்ரோ இந்த ஆர்டர் உங்க கைக்கு வரும்போது உங்க ரிசல்ட் பார்க்கும்போது எப்படி ஃபீல் இருந்தது உங்களுக்கு? இப்ப ரயில்வேல வந்து இப்ப நான் எடுத்த உடனே இப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் இல்ல, நம்ம ட்ராக் பண்ண லெவல் 1 போஸ்ட் தான். லெவல் 1 கிடைக்கல. அதுல 10th கேட்டகரி ஜல்லியலி போற வேலை தான். அதெல்லாம் நல்ல வேலை, அருமையான ஒரு பிசிக்கல். நம்ம வந்து எக்ஸசைஸ் தேவையில்ல, வேலையும் எக்ஸசைஸ் செய்யற மாதிரி இருக்கும். நல்ல சந்தோஷமான வேலை.
அதுல இருந்தா இந்த தேர்வு எழுதுனேன் நான். ஜிடிசி ரயில்வேல பொறுத்தவரைக்கும் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் சான்சஸ் இருக்கு. நான் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன், அதனால ஜூனியர் இன்ஜினியர் கிடைச்சது. ஓகே. அடுத்தது ஸ்டேஷன் மாஸ்டர் கிடைச்சது. நம்ம எது வேணாலும் எக்ஸாம் எழுதலாம். நம்ம ரயில்வேல வந்தா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து டைம் கிடையாது. 2 வருஷம் கழிச்சு தான் எழுதணும், 3 வருஷம் கழிச்சு தான் எழுதணும். அந்த மாதிரி டைம் லிமிட் எதுவுமே இல்லை. நீங்க அடுத்த ஜாயின் பண்ண உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சாலே நீங்க தேர்வு எழுதலாம். அப்படி நான் வேலை பார்த்துட்டு இருக்குள்ள ஒரு கடைநிலையிலே இருக்கிற ஒருத்தவன் திடீர்னு ஆபீஸ் அதிகாரி ஆனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது நீங்க சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஒரு ப்ரௌடான மொமெண்ட் ப்ரோ. இப்ப இந்த லெவல் 1 கேட்டகரினா ட்ராக்ல வேலை பார்க்குற ஒர்க்கு, நீங்க எந்த ஸ்டேஷன்ல வேலை பார்த்தீங்களோ அதே ஸ்டேஷனுக்கே அதிகாரியா இருப்பீங்க. ஆமா, உங்க கூட வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் ஒரு லீடர், ஒரு பாஸ் சுப்பீரியரா இருந்திருக்கீங்க. அங்க அந்த பக்கம் அந்த பேசஞ்சர் கூட உங்க ட்ராக்ல பாத்துக்கிட்டு இருந்தவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு பேட்சோட வித் அந்த செட்டப்ஸோட பாக்கும்போது அவங்களுக்கே ஒரு மாதிரியா தான் இருந்திருக்கும். அவங்களுக்கு நிறைய இந்த ட்ரெயின்ல வரவங்க பார்த்து அவங்களே ஷாக் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்னு தெரியாது அவங்களுக்கு. ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் தான் அதெல்லாம். இது எல்லாமே வந்து கல்விதான். நீங்க கல்வி, அதாவது திருக்குறள் சொன்ன மாதிரி அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவாருக்கும் உள்ளழிக்க அழகாரன். அதாவது எதிரியால கூட அழிக்க முடியாது. எதிரியால வந்து நம்ம பொருள் அழிச்சலாம், நம்ம செல்வத்தை அழிக்கலாம், எதனா அழிக்கலாம். நம்ம அறிவை மட்டும் அழிக்க முடியாது. அந்த அறிவினால வந்து நம்ம வந்து முயற்சி செய்து நம்மளால மேல வர முடியும். அதுக்கு ரயில்வே வந்து ஒரு சிறப்பான ஒரு பிளேஸ். இங்கதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல இந்த வந்து 10 வருஷம் கழித்து தான் எழுத முடியும், 5 வருஷம் தான் எழுத முடியும்னா சிரமமா இருந்திருக்கும். இமீடியட்டா வாய்ப்பு கிடைச்சது, வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும். ஹிந்தியில எக்ஸாம் எழுதுறோம், இல்ல வந்து பிஆர்ல போட்டுரும், அதெல்லாம் வந்து மித்து தான். ஏன்னா வந்து நிறைய டிவிஷனை பிரிச்சுட்டாங்க. நம்ம சதன் ரயில்வேலயே 6 டிவிஷன் இருக்கு. அவங்கவுங்க ஊரே வேலை பார்க்க முடியும். பீகார்ல போட்டுருவாங்கன்னா இவங்க பீகார் கேட்டா பீகார் கொடுக்க தானே செய்வாங்க. இவங்க பீகாருக்கு எழுதினாங்கன்னா கண்டிப்பா பீகார்ல தான் கிடைக்கும். நம்ம எழுதக்குள்ளேயே ஆர்ஆர்பி சென்னை எழுதணும்னா நம்ம வந்து திருச்சிராப்பள்ளியோ இல்ல மதுரையோ, மதுரை கிடைக்காது. மதுரை கிடைக்கணும்னா திருவனந்தபுரம், ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் போட்டா தான் மதுரை கிடைக்கும். அந்த 3 டிவிஷன் பாலக்காடு, திருவனந்தபுரம், மதுரை, இந்த 3 டிவிஷனுக்கு வேலை கிடைக்கணும்னா ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் எழுதணும். சென்னை, சேலம், திருச்சிராப்பள்ளி இது 3 வேணுங்கிறோம். ஆர்ஆர்பி சென்னை எழுதினா இந்த 3 டிவிஷனுக்குள்ள ஏதோ டிவிஷன் தான் போட முடியும். பெரும்பாலும் குரூப் சி கேட்டகரியில அவங்க இறுதியா ரிட்டையர் ஆகிறதுக்கு எங்கேயும் வெளில போடவே மாட்டாங்க. இந்த மாதிரி மொழி 2008ல அப்ப இருந்த மத்திய அமைச்சரால் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் தமிழ்ல தான் தேர்வு. தமிழ்ல மட்டும் இல்ல, அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல தேர்வு நடந்துட்டு இருக்கு. தமிழ்ல மட்டும் தான் நடக்குதுன்னு கிடையாது. ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ் அவங்கவுங்களுக்கு வேண்டியது நடந்துட்டு இருக்கு. தெலுங்கு சவுத் சென்ட்ரல் ரயில்வே போனா தெலுங்கு நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்ல தான் தேர்வு நடந்துட்டு 2008ல இருந்து நடந்துட்டு இருக்கு, இப்போ இல்ல. ஆனா இப்போ இருக்க ஆன்லைன் இதுல அந்த 15 லாங்குவேஜையும் நம்ம மாத்தலாம். நீங்க எப்பயுமே வந்து இன்னொன்னு, இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணக்குள்ள டிஃபால்ட்டா இங்கிலீஷ் வந்துரும். உங்களுக்கு வேணுங்கிற லாங்குவேஜ் மட்டும் தான் கொடுக்கணும். சில பேர் ஆங்கில மீடியத்துல படிச்சா அங்க போய் இங்கிலீஷ் கொடுக்காதீங்க. ஏன்னா இங்கிலீஷ் டிஃபால்ட் லாங்குவேஜ், அது கண்டிப்பா வந்துரும். அது ஒரு டிஃபால்ட்டா வந்துரும். உங்களுக்கு தேவைன்ற லாங்குவேஜ் தமிழோ இல்ல ஹிந்தியோ இல்ல தெலுங்கோ மலையாளமோ அதை மட்டும் தான் கொடுக்கணும். அதை போய் இங்கிலீஷ் கொடுக்க கூடாது. ஏன்னா இங்கிலீஷ் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும், நீங்க அதையும் பாத்துக்கலாம் நீங்க. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்யூ. என்டிபிசி ப்ரிப்பரேஷனை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. உங்களை நான் அடுத்தது ஒரு ஐஆர்எம்எஸ் அந்த ரேங்க்ல தான் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடணும். தேங்க்யூ ஸோ மச்.